எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வழங்கல் அப்படிங்கிற இடத்துல தெலுங்கானா அந்த ஏரியா அந்த இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறதுனா, ஒரு லேடி வந்து என்ன அதாவது 3 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடியும் அவங்களுடைய 2 மைனர் கேர்ள்ஸும் அப்படியே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, மர்டர் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் வந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து 9 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு வந்து 5 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேருமே வந்து என்னென்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலில் வந்து அப்படியே வந்து மிதந்து கிடந்திருக்காங்க. இறந்த நிலையில் வந்து கிடந்திருக்காங்க. இது வந்து சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ஏரியாவில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரங்கல் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 10 பேரை. அதில் வந்து முக்கியமாக அந்த பொண்ணு இறந்து போன அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டு முகமது அசாருதீன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் வந்து ப்ரைம் அக்யூஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. வரங்கல் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமிஷனர் சன்பிரீத் சிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசருதீன் வந்து அந்த மர்டரை வேணும்னே வந்து பிளாட் பண்ணியிருக்கான். அதாவது அது அவனுக்கு வந்து விஷயம் அவன் ஒய்ஃபு வந்து அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஃபர்ஹானா அப்படின்னு சொல்லிட்டு 26 வயசு. அவங்க ப்ரெக்னென்ட்டு வந்து கேர்ள் சைல்டு அப்படின்னு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு பிளாட் பண்ணி இந்த மர்டரை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெலிபரேட்டாக தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் முகமது அசாருதீன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மைனர் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா வந்து ஒரு ஆண் வாரிசு வேணும், இவங்களுக்கு எல்லாமே வந்து பெண் குழந்தைங்களாக போச்சு அப்படிங்கிறதுனால வந்து அவன் வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் போடும்போது அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸு அசருதீன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அந்த மைனர் பொண்ணோட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இது வந்து இருந்திருக்கு. ஃபேமிலி வந்து அவங்க பொண்ணோட ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணியுமே வந்து அவன் ப்ரொப்போஸலை ரிஜெக்ட் பண்ணியுமே அவன் கேட்காம அதை கண்டினியூ பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு. போலீஸ் வந்து இந்த 10 பேரில் வந்து இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அசருதீனோட பேரண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் முகமது சந்த் பாஷா, அவங்க அம்மா பேர் வந்து சலீமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பிரதர் ஷரஃபுதீன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர். ஏன்னா வந்து இந்த பையன் வந்து மெயினாக ஷரஃபுதீன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த க்ரைமை இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த அசருதீனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பார்க்க வேண்டியது, இவங்க வந்து இந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறது தெரிய வந்தது, இல்லை பல்ஸ் வச்சு ஏதாவது பார்த்து கண்டுபிடிச்சாங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆக்சுவலி வந்து அது சட்டப்படி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த காலத்துலேருந்தே வந்து அந்த இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருந்து, ப்ரொஹிபிட்டட், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிறத காட்டிலும் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து குழந்தைங்கள வந்து வளர்க்கணும். அதுங்க வந்து பெருசாகி நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல குட் சிட்டிசனாக வரணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் இவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அந்த பொண்ணை விட்டு விலகி அட்லீஸ்ட் போயிருந்தால் அந்த 3 பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்க இதை தண்ணியில் மூழ்கடிச்சு சாகடிச்சதுனால வந்து இப்போ இவரோட லைஃப்பும் போச்சு, அந்த குழந்தைங்களும் அவங்க அம்மா 3 பேருமே வந்து இப்போ உயிரோடு இல்லை. இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் வந்து சப்போஸ் யாராவது வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க பார்க்குறாங்கன்னா, யாராவது சொல்கிறாங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்களுமே வந்து ஒரு அக்யூஸ்டு தான். அதனால் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காமல் ஹெல்த் எப்படி இருக்குது குழந்தையோடது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.